வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. களமாறிய அரசியலா, தடம் புரளும் அதிமுக, இபிஎஸ்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில் தான் அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் 108 இடங்களை பிரித்து பெரும்பான்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக என்பது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது அதிமுகவின் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் விரிவடைந்திருக்கிறது. அதிமுகவில் தலைமைக்கு எதிராகவே முன்னணி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதும் சம்பவம் என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பெரும் பயலை கிளப்பியிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த கருத்து முரண்பாடு என்பது தொடர்ந்து முன்னாள் அமைச்சரான CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோரெல்லாம் தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளதாக ஆட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இபிஎஸ் இல்லத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தாவைக்க தலைவர் விஜய் முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கும் ஆதரவு தெரிவிப்பது மற்றும் சட்டமன்ற பொறுப்புகள் குறித்த கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோர் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் புறக்கணித்து வெளியேற்றியிருக்கிறார்கள். வெளியேறிய தலைவர்கள் எல்லாம் அதாவது 38 MLAக்களுடன் தனியாக ஆலோசனை ஈடுபட்ட சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியும் துணைத் தலைவராக CV சண்முகத்தை நியமிக்க கோரி கையெழுத்து வேட்டை என்பது நடந்ததாக கூறப்படுகிறதா. அதாவது எடப்பாடி தலைமையில் எடப்பாடிக்கு ஆதரவாக அதிமுகவில் 17 MLAக்கள் மட்டுமே அவர் கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பணியில் கண்டிப்பாக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டார்கள். அதனைத் தொடர்ந்தான் எதிர் திசையில் 38 MLAக்களை வைத்து SP வேலுமணி அவர்கள் கழகத்தின் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கோஷமெல்லாம் எழத் தொடங்கிவிட்டதாம். இந்த வகையில்தான் அதாவது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று அதாவது கட்சியில் இவ்வளவு பிளவு என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது 38 MLAக்கள் அதிருப்தி அணியில் இருப்பதால் இபிஎஸ்ஸின் தலைமைக்கு கண்டிப்பாக சிக்கல் ஏற்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தவும் இபிஎஸ் அனுப்பிய அந்த 5 பேர் கொண்ட தூதுக்குழு சமாதான பேச்சையும் தேடி வருகிறதா. இந்த நிலையில்தான் இன்று தாவைக்க முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிவிட்டது. இதில் சட்டமன்ற கூட்டத்திற்கு அதிமுகவினர் ஒரே அணியாக வராமல் தனித்தனியாக வந்தது என்பது அரசியல் கண்டிப்பாக ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது எடப்பாடி தலைமையிலான அந்த 17 MLAக்களை எடப்பாடி தலைமையில் தனி அணியாகவும் மற்றொரு அணியில் அந்த 37 MLAக்களை கொண்ட CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோருடன் சேர்ந்து அந்த 37 MLAக்கள் தனியாக சட்டமன்றத்தில் தனது பதவியை ஏற்க வந்துள்ளார்கள். இந்நிலையில்தான் அதாவது மக்களிடம் பெரிய குழப்பம் என்னவென்றால் அதிமுக கட்சி பிளவுக்கு ஏற்பட்ட நிலை தள்ளப்பட்டு விட்டதாம். அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக கண்டிப்பாக அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி மட்டுமே சந்தித்து வரும் என்ற நிலையில்தான் கண்டிப்பாக இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நிலையில்தான் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் தலைமையில் அதிமுக ஒரு தனி அணியாக செயல்படுவது என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.